Visualization works என்னும் போல் வாழ்க்கை. நீங்கள் எந்த ப்ரொஃபஷனல் எக்ஸாமாக இருந்தாலும் லா எக்ஸாம்ஸுக்கு எப்படி கேஸ் பேஸ்ட் கொஸ்டினை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னையோட வீடியோ. கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் வேறு, கேஸ் லா வேறு. கேஸ் லானா இட் இஸ் அ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட், கோர்ட்டில் டிசைட் பண்ணதுக்கு பேர் கேஸ் லா. கேஸ் பேஸ்ட் கொஸ்டின் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேஸ் கொடுப்பாங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்டோரி கொடுப்பாங்க. அந்த ஸ்டோரியை வச்சு நம்ம எப்படி அதை ப்ராப்பராக எடுத்துன்னு போய் ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அந்த கேஸ் பற்றி ஒரு 2 லைன் எழுதணும். தோ இட் இஸ் ஆல்ரெடி தேர் இன் தி கொஸ்டின் பேப்பர், நீங்கள் அதை சம்மப் பண்ணி ஒரு 2 லைனில் எழுதணும். சம்மப் பண்ணணுன்னா என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட் மட்டும்தான் எழுதணும். டோன்ட் ரைட் தி ஹோல் கேஸ் பேஸ்ட் கொஸ்டின், இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். ரெண்டாவது, ஸோ பாயிண்ட் நம்பர் 1, brief facts of the case. Number 2, provisions of the case. இது எது சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷனாக இருக்குது, எது சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷனாக இருக்கும்? ஒன்று கம்பெனிஸ் ஆக்டாக இருக்கும், இல்லை அதர் லாஸாக இருக்கும், ஜென்ரல் கிளாஸ் ஆக்ட், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாச்சூட்ஸ், லேபர் லா, எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அது சம்மந்தப்பட்ட ப்ரொவிஷன். முடிஞ்சால் செக்ஷன் நம்பர் தெரியலனா சாப்டர் நம்பர் தெரியலனா ஷெட்யூல் நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் விச் யூ நோ that you are very confident about, please write it. அப்படி எழுதும்போது என்ன ஆகும்? you will get the feel that provision நமக்கு செக்ஷன் தெரியலனாலும் you will still be able to manage it into. எல்லாத்துக்கும் செக்ஷன் நம்பர் எழுதணும்னு அவசியம் இல்லை. செக்ஷன் நம்பர் தெரிஞ்ச எழுதணும், தெரியலனா எழுத வேண்டாம். you can still write the chapter number, எதுக்கும் மார்க் குறைக்க மாட்டாங்க. சாப்டர் நம்பர் அப்படின்னு நான் சொன்னது சாப்டர் நம்பர் ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் ஆர் தட் பர்டிகுலர் ஆக்ட். உங்களோட லெசன் நம்பர் சொல்லலை. சாப்டர் நம்பருங்கிறது கம்பெனிஸ் ஆக்டில் இந்த சாப்டர். ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் 2 அப்படின்னா இன்கார்பரேஷன் ஆஃப் த கம்பெனி அண்ட் இன்சிடென்டல் மேட்டர்ஸ் தேர் டூ. சாப்டர் நம்பர் 10னா ஆடிட் அண்ட் ஆடிட்டர்ஸ். ஸோ இது கம்பெனிஸ் ஆக்டோட சாப்டர். நீங்கள் இந்தியாவில் எங்கே போனீங்கனாலும் இதுதான் அதோட சாப்டர். இது ரெண்டாவது. மூணாவது, அனாலிசிஸ் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ், அதாவது கம்பேரிங் 1 and 2. ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸையும் வச்சு ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கேஸையும் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதாவது இந்த ஃபேக்டில் இதுதான் ப்ரொவிஷன் இருக்குது, ஸோ நான் ஃபேக்டும் எழுதிட்டேன், ப்ரொவிஷனும் எழுதிட்டேன், இதை வச்சு இது இப்படி பண்ணணும் அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணி எழுதணும். இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. முடிச்சக்கப்புறம் கன்க்ளூஷன் ஆர் இன்ஃபரன்ஸ். திஸ் கன்டென்ஷன் இஸ் டெனேபிள்னா சாட்டிஸ்ஃபேக்டரி. எஸ், இது பண்ண முடியும், இது பண்ண முடியாது அப்படின்னு எழுதணும். ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் ஆன்சர்லையோ கைட்லைன் ஆன்சர்லையோ ஃபஸ்ட்டு அந்த கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் எழுதக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனே தப்பாக எழுதிட்டீங்கன்னா உங்களோட ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கேஸை அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ யூ வில் ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் ரைட்டிங் தி கன்க்ளூஷன் அட் த எண்ட். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ வில் ஹேவ் டு ப்ரெசென்ட். ஸோ ஐ வில் அகைன் சம் அப். ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ்னு ஒரு 2 லைன் சம் அப் பண்ணுற மாதிரி. ரெண்டாவது ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கேஸ். மூணாவது அனாலிசிஸ் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ். நாலாவது இன்ஃபரன்ஸ் ஆர் கன்க்ளூஷன் அண்ட் யூ வில் சம் அப் சேயிங் திஸ். இது தவிர நீங்கள் ஏதாவது நோட் ஆர் ஏதாவது கமெண்ட் ஏதாவது சொல்லணும், இப்படி இருக்குது, இதனால் இப்படி பண்ணோம், அதனால் அப்படி பண்ணணும்னு கூட எழுதலாம். கன்க்ளூஷன் எழுதும்போது டெஃபினட்டாக எழுதாமல் திங்க் ஃப்ரம் அ ப்ரொஃபஷனல் ஆங்கிள். இந்த ப்ரொவிஷன் இப்படி நடந்தால் இதோட ஆன்சர், இந்த ப்ரொவிஷன் இப்படி நடக்காததுனால இந்த ஆன்சர் அப்படின்னு நீங்கள் தெளிவாக எழுதினீங்கன்னா ஐ திங்க் யூ வில் பி ஏபிள் டு கெட் really good marks on the case, and the content of the case is very important than the conclusion. That's going to be very important. Longevity personified. என்னும் போல் வாழ்க்கை. Thank you.